தமிழரசு கட்சியை மலினப்படுத்தி அழித்து விடலாம் என்பது கஜேந்திரகுமாரின் கனவு. CVK சிவஞானம். கிளிநொச்சியில் 2ஆம் லெப்டினன்ட் முதல் பெண் மாவீரர் மாலதியின் 38வது ஆண்டு நினைவேந்தல் அனுஷ்டிப்பு. CIDயினரின் விசாரணையில் சிக்கியுள்ள பல அரசியல்வாதிகள். அனுரவுக்கு கை கொடுக்க தயார், ஸ்ரீதரன் தெரிவிப்பு. இலங்கையை கடுமையாக எச்சரிக்கும் சர்வதேச நாணய நிதியம். அரியாலை கழிவு முகாமைத்துவ நிலையம் தொடர்பாக நல்லூர் தவிசாளர் வெளியிட்ட அறிக்கை. சூறையாடப்பட்ட தமிழ் இளைஞர்களின் உடல்கள் அதிர வைக்கும் ஜப்பானிய புலனாய்வாளரின் அறிக்கை. ஆசாத் மௌலானாவை அச்சத்தில் பின்தொடர்ந்த பிள்ளையான் அதிர்ச்சி அளிக்கும் உண்மைகள். விமல் வீரவன்சவின் வாக்குமூலம் போலீஸ் திரித்து வெளியிட்டதாக குற்றச்சாட்டு. இந்திய நன்கொடை ஏன் பெறப்படவில்லை? சாணக்கியன் ராசமாணிக்கம் கேள்வி. தொடர்பான விரிவான செய்திகள். எங்கள் கட்சி கொள்கையான சமஷ்டி வழிக்கு வந்த கஜேந்திரகுமாருக்கு நன்றி. சமஷ்டியை நாங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. தமிழரசு கட்சியை மலினப்படுத்தி அழித்து விடலாம் என்பது பகல் கனவு என தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தேசிய பேரவையினுடைய அல்லது தமிழ் காங்கிரசினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் அவர்கள் பல விமர்சனங்களையும் கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். என்னுடைய கருத்துக்களுக்கு அவர் நன்றியும் தெரிவித்திருக்கிறார். ஆகவே அவருடைய கருத்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் தமிழ் மக்களுடைய அரசியலிலே சில தெளிவுபடுத்தல்களுக்கு எங்களுடைய சந்திப்புகள் உதவும் என்று நான் நினைக்கிறேன். மக்களுக்கும் இது விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். முதலாவதாக அவர் 13வது திருத்தத்தை சைக்கிள் கட்சியை தவிர ஏனைய கட்சிகள் யாவும் அமல் செய்வதில் ஒற்றுமையாக இருக்கின்றன என்ற சொல்லை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அரசியலில் எனக்கு தெரிந்த அறிவு அடிப்படையில் அது சொன்னேன். இப்பொழுதும் சொல்கிறேன். அவர்கள் 2010 முரண்பட்டு என்று வரலாறு சொல்கிறார். அது அவருடைய வரலாறு, அது அவருடைய கருத்து. எங்களுடைய பக்கத்தில் 2017 பிறகு சம்பந்தன் ஐயா என்ன, சுமந்திரன் என்ன, ஏனையவர்கள் என்ன, மாகாண சபை முறையமே நிராகரிக்கவில்லை. அதுவே எங்களுடைய எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் அவர்கள் சொன்னது கிடையாது. ஆகவே அந்த நிலைப்பாட்டில் ஏனையவர்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறேன். என்னுடைய அரசியல் நிலைப்பாடு எப்பொழுதுமே இந்த தனி கட்சி என்ற நிலைப்பாடு சரி வராது, கூட்டு தலைமை என்றதை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய தனித்துவத்தை பேணிக்கொண்டு பொது விடயங்களில் ஒரு புள்ளியிலே நாங்கள் சந்தித்து அரசியலிலே முன்னெடுப்பது தான் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது முக்கியமாக ஒருவேளை நான் அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்றதை மற்றவர்கள் இதுவரை ஒருதர் மறுதளித்திருந்தால் ஒருவேளை கஜேந்திரகுமார் சொல்வது சரியாக இருக்கும். ஆனால் அந்த வகையில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் எவையும் என்னுடைய கூற்றை மறுதளிக்கவில்லை. மாறாக EPR போன்ற அமைப்புகள் அதற்கு ஆதரவான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆகவே நான் கூறிய 13வது திருத்தத்தின் அடிப்படையிலான முழுமையான அமுலாக்கத்திற்கான தொடர் முயற்சி சரியானது என்பதை மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். கஜேந்திரகுமார் 13வது திருத்தத்தையும் அரசியல் அமைப்பையும் குழப்பி இந்த ஏக்கிய ராட்சிய ஒற்றையாட்சி என்று ரெண்டையும் சேர்த்து கதைக்க துவங்குறார். மாகாண அது 38 வருடமாக தோல்வியடைந்த முறைமை என்றும் சொல்கிறார். நான் கேட்குறேன், இப்பொழுது இருக்கிற உள்ளூராட்சி முறைமை மாகாண சபைகள் சட்டத்துக்குள்ளே தான் அடங்குகின்றது. இப்போ உள்ளூராட்சி
தேர்தல்களே அவர்கள் போட்டியிட்டவர்கள் தானே. அப்போ அது ஒற்றையாட்சி இல்லையா? ஏனென்றால் அந்த உள்ளூராட்சி என்பது மாகாண சபைக்கு பயிரப்பட்ட டிவோல்ட் சப்ஜெக்ட். அப்போ அதையெல்லாம் ஒற்றுமை இல்லை என்று அல்லது ஒற்றையாட்சி இல்லை என்று கருத்து அவர் சொல்கிறாரான்னு எனக்கு விளங்க இல்லை. இதில் இன்னொரு இருக்குது, இந்த கஜேந்திரகுமார் எல்லாத்தையும் முடக்கம் என்று தான் சொல்கிறேன். 13வது திருத்தம் ஒற்றையாட்சிக்குள்ள முடக்கம், பேருந்து அரசியலமைப்பு ஐக்கிய ராஜ்யத்துக்குள்ள முடக்கம், யுஎன்ஹெச்ஆரில் நாங்கள் எழுதுகிற கடிதங்கள் அது எல்லாத்தையும் அது சரி வராதினி அதெல்லாம் தான் கைவிட்டு வேறு எங்கேயும் போகணும்னா எங்களோட பிரச்சனையை கொண்டு போய் யுஎன்ஹெச்ஆரிக்குள்ள முடக்கக்கூடாது. இப்போ எல்லாம் முடக்கக்கூடாதுன்றது தான் அவர்கிட்ட கருத்து. அது அவருடைய கருத்து, நாங்கள் அதை சவாலுக்கு உட்படுத்தலை. ஆனால் எங்களை பொறுத்த வரையில் 13வது திருத்தம் ஒன்றுமே இல்லாத இந்த நாட்டில் இருந்த ஒரு வகையான கட்டமைப்பில் 87க்கு முன்னர் பாராளுமன்றத்துக்கு அடுத்ததாக இருந்த ஒரே ஒரு கட்டமைப்பு உள்ளூராட்சி தான். அப்போ அதற்கு பதிலாக அதற்கு இடைத்தறிகளாகத்தான் ஒரு மாகாணம் அல்லது மாநிலம் தழுவிய ஒரு அதிகார பகிர்வு ஒரு கட்டமைப்பாக மாகாண சபை முறைமை வந்தது. அப்போ இப்பொழுது ஒரு பாராளுமன்றம் ஒரு சப்சிடியரி லெஜிஸ்லேட்டிவ் பாடி என்று சொல்லக்கூடிய உப சட்டவாக்க நிறுவனம் என்ற வகையில் மாகாண சபைகளும் உள்ளூராட்சிகளும் கட்டமைப்பு இருக்கின்றது. ஆகவே 13 நாங்கள் இப்போ கடைசியாக அந்த பேட்டியிலேயே நான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன், மாகாண சபை முறைமை எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கு தீர்வு அல்ல. கிளிநொச்சியில் 2ஆம் லெப்டினன்ட் முதல் பெண் மாவீரர் மாலதியின் 38வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டது. தர்மபுரம் பகுதியிலும் கரச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சண்முகம் ஜீவராசா தலைமையில் தனியார் மண்டபம் ஒன்றில் மலர் வணக்கம் செலுத்தப்பட்டு அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்றது. இலங்கையில் போதைப்பொருள் வலையமைப்புடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் விவரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சேவையை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதன் மூலம் பல்வேறு குற்ற செயல்களை கட்டுப்படுத்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய போலீசாரால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளை வலுப்படுத்த 10,000 புதிய அதிகாரிகளை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்யப்படும் அதிகாரிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நியமிக்கப்பட உள்ளதாக பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் 24 மணித்தியாலங்கள் பணியாற்றினால் விசாரணைகள் முடிக்க முடியவில்லை. இதனால் டிசம்பர் மாதத்துக்குள் 5,000 அதிகாரிகளையும் அடுத்த வருடம் மார்ச் மாதத்துக்குள் 5,000 அதிகாரிகளையும் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிகாரிகள் தற்போது 17 மணித்தியாலங்கள் வரை பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு சிறப்பு ஓய்வு தேவைப்படுவதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். அனுர் அரசு நியாயமான ஊழலுக்கு எதிரான அரசு. போதை வஸ்துகளை கண்டுபிடிக்கின்றது. நல்ல விடயங்களுக்கு நாங்களும் கை கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பாரதிபுரம் சூசைப்புள்ளை கடைச்சந்தையில் நடைபெற்ற போரின் போது உயிரிழந்த முதற் பெண் மாவீரரான மாலதியினுடைய 38வது ஆண்டு நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். சர்வதேச அரங்கில் பேசப்படுகின்ற ஒரு இனமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அனுர் அரசு ஒரு நியாயமான ஊழலுக்கு எதிரான அரசு என்பதோடு போதை வஸ்துக்களை கண்டுபிடிக்கிறது. நல்ல விடயங்களுக்கு நாங்களும் கை கொடுக்க தயாராக இருக்கின்றோம். ஆனாலும் தைரியமுள்ள அரசாக இருந்தால் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை மேற்கொண்டு நிரூபிக்கட்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் மிகப்பெரிய 52 அரசு நிறுவனங்களின் கணக்காய்வுக்குட்படுத்தப்பட்ட நிதி கூற்றுகளை உரிய நேரத்தில் வெளியிடுமாறு சர்வதேச நாணய நிதியம் இலங்கையை வலியுறுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கை வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும் என்றும் இந்த கடன் திட்டத்தின் கீழ் அரச நிறுவனங்களின் ஆளுமையை வலுப்படுத்தவும் அவற்றின் கடன் பிரச்சினைகளை தீர்க்கவும் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. 5வது மதிப்பாய்வை நிறைவு செய்வதற்காக முக்கிய பொருளாதார கொள்கைகள் குறித்து இலங்கை அதிகாரிகளுடன் ஊழியர் மட்ட உடன்படிக்கை எட்டியதை நேற்று ஊடகங்களிடம் அறிவித்த போது சர்வதேச நாணய நிதியம் இதனை தெரிவித்தது.
இந்த நிபந்தனைகளை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு சர்வதேச நாணய நிதிய செயற்குழு அங்கீகாரம் வழங்கிய பின்னர் இலங்கைக்கு சுமார் 344 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதேவேளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் செயல்பாட்டு திறனை மீட்டெடுப்பதற்கான நடுத்தர கால மூலோபாய திட்டத்தை அதிகாரிகள் தயாரித்து வருவதாகவும் நிறுவனத்தின் கடனில் ஒரு பகுதியை செலுத்துவதற்காக 2025 வரவு செலவு திட்டத்தில் 20 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என நினைவுபடுத்தியுள்ளது. விமான நிறுவனம் தனது சர்வதேச பத்திரங்களை மறுசீரமைக்க நிதி ஆலோசகர் ஒருவரை நியமித்துள்ளது. இருப்பினும் இந்த செயல்முறை வேகப்படுத்த வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது. அதே நேரம் அமெரிக்காவின் புதிய வரிவிதிப்பு கொள்கைகள் நாட்டின் ஆடை மற்றும் ரப்பர் தொழில்களில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. சமீபத்திய தரவுகளின்படி மோட்டார் வாகன இறக்குமதிக்காக சுமார் 380 மில்லியன் டாலர் மதிப்புள்ள கடன் பத்திரங்களை திறப்பதில் நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது. எதிர்காலத்தில் வருமான பற்றாக்குறை ஏற்பட்டால் எதிர்பாராத வருமான நடவடிக்கைகளை செயற்படுத்த அதிகாரிகள் உறுதியுடன் இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் மேலும் தெரிவித்துள்ளது. விஸ்தரிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் தற்போதைய மதிப்பாய்வை முடித்து செயற்குழுவின் ஒப்புதலை பெற இன்னும் 2 மாதங்கள் ஆகலாம் என இலங்கைக்கான செயற்பாட்டு தலைவர் எவான் பபாஜியோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அரியாலை காரைமுனங்கு கழிவு முகாமைத்துவ நிலையம் தொடர்பாக நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது, தற்போது ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் சமூக மட்டத்திலும் ஒரு பேசுபொருளாக அரியாலை காரைமுனங்கு கழிவு முகாமைத்துவ மையமும் அதில் சேகரிக்கப்படும் குப்பைகளும் மாறியுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தமது சொந்த மன எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பொது கருத்துக்களாக சமூக வழியில் தெரிவித்து எதிர்மறையான கருத்துருவாக்கங்களை உருவாக்கி குழப்ப நிலையை ஏற்படுத்தியுள்ளனர். குறித்த விடயம் தொடர்பிலான உண்மையான நிலைப்பாட்டினை மக்கள் மத்தியில் தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்களின் சபை என்ற அடிப்படையில் எமக்கு உண்டு என்பதால் இவ்வூடக அறிக்கை வெளியிடப்படுகிறது. அரியாலை பிரதேச வாழ் மக்களால் குறித்த கழிவு முகாமைத்துவ நிலையம் அமைப்பதற்கு எதிராக நடாத்தப்படும் அமைதி போராட்டங்களுக்கு நல்லூர் பிரதேச சபை மதிப்பளிக்கின்ற அதேவேளை மக்கள் மத்தியில் தவறாக சித்தரிக்கப்பட்ட விடயங்கள் மக்களுக்கு தெளிவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பிரதேச சபைக்கு உண்டு. உள்ளூராட்சி மன்றங்களின் மிக பிரதான செயற்பாடு கழிவகற்றல் முகாமைத்துவம். கழிவகற்றல் முகாமைத்துவத்தில் ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கு முன்னுதாரணமாக செயற்பட வேண்டும் என்றும் மக்களின் சுகாதாரத்தினை பேணவும் பிரதேசத்தினை தூய்மையாக வைத்திருக்கவும் நல்லூர் பிரதேச சபை தன்னுடைய கழிவகற்றல் முகாமைத்துவத்தினை இன்று வரை சிறப்பாக செய்து வருகிறது. குறித்த கழிவகற்றல் செயற்பாட்டின் வினைத்திறனை அதிகரிக்கும் வகையில் மற்றொரு மைல்கல்லாக இக்கழிவகற்றல் முகாமைத்துவ நிலையத்தினை அமைப்பதற்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த செயற்பாடுகளில் முதற்கட்டமாக பொருத்தமான ஒரு இடம் எமது பிரதேச சபையின் நியாயாதிக்கத்துக்குள் தெரிவு செய்து தருமாறு கூறப்பட்டதற்கு அமைவாக நல்லூர் பிரதேச செயலகத்தினால் முறையாக குறித்த திட்டத்தின் காணி ஒதுக்கப்பட்டுள்ளது. குறித்த காணியில் குறித்த கழிவு முகாமைத்துவ செயற்பாடுகளினால் எமது சூழல் மாசடையும் நிலை ஏற்படுமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக குறித்த செயற்திட்டம் தொடர்பில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையுடன் பிரஸ்தாபிக்கப்பட்டு மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் அனுமதியும் பெறப்பட்டு அதன் பின்னரே பூர்வாங்க பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. குறித்த கழிவு முகாமைத்துவ நிலையம் என்பது ஒரு கழிவு சேகரிக்கும் குப்பை மேடாக உருவாக்கப்படக்கூடாது என்ற தூர நோக்கு சிந்தனையினை அடிப்படையாக கொண்டே இந்த செயற்திட்டம் பிரதேச சபையினால் ஆரம்பிக்கப்பட்டது. இங்கு இடம்பெறும் செயல்முறையானது பிரதேச வாழ் மக்களிடம் சேகரிக்கப்படும் கழிவுகளில் உக்கக்கூடிய மற்றும் உணவுப் பொருட்கள் சார்ந்த கழிவுகளை தவிர்த்து சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் பிளாஸ்டிக் பொலித்தீன் போன்ற உட்காத கழிவுகளை சேகரித்து அவற்றினை தரம் பிரித்து மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் கொள்கைகளுக்கு அமைவாக உரிய பொறிமுறைகள் வாயிலாக குறித்த கழிவு முகாமைத்துவ நிலையத்திலிருந்து நாளாந்தம் அகற்றுவதே இங்கு இடம்பெறப் போகின்ற பொறிமுறையாகும். இக்கழிவு முகாமைத்துவ நிலையத்தினது எந்த ஒரு காலப்பகுதியில் பெறப்படுகின்ற கழிவுப் பொருட்கள் தொடர்ச்சியாக சேமித்து வைக்கப்பட மாட்டாது. குறித்த விடயம் மக்கள் மத்தியில் சரியாக சென்றடையுமானால் எந்தவொரு போராட்டத்தினையும் மக்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படாது என தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினர் தமிழ் இளைஞர்களிடமிருந்து உடல் உறுப்புகளை சூறையாடி வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வது தொடர்பில் ஆராய ஜப்பானின் சிறப்பு புலனாய்வு செய்தியாளர் ஒருவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். இதையடுத்து இலங்கையில் வசித்து வந்த ஜப்பானிய பிரஜை ஒருவருடன் இணைந்து தனது புலனாய்வு நடவடிக்கை அவர் மேற்கொண்டார். இந்த நிலையில் ஜேபிபியுடனான கலவரத்தில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினர் தமிழ் இளைஞர்களிடமிருந்து உடல் உறுப்புகளை சூறையாடியதை ஆய்வில் அவர் கண்டறிந்துள்ளார். இதன் பின்பு அவர் திரட்டிய தகவலை கொண்டு அவரால் உருவாக்கப்பட்ட ஆய்வறிக்கை அவர் ஜப்பானிய பத்திரிகை ஒன்றில் வெளியிட்டார். இதையடுத்து குறித்த செய்தியை ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்று வெளியிட்டதை அடுத்து அமெரிக்காவின் பிரபல பத்திரிகை ஒன்றிலும் வெளிவந்து பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறு அவரது ஆய்வறிக்கையில் வெளிவந்த அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் சம்பவத்தில் மறைந்திருக்கும் உண்மைகள் என்பது வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சிவனேஸ்துரை சந்திரகாந்தனுக்கும் தொடர்புகள் இருப்பதாக ஆசாத் மௌலானா என்று அழைக்கப்படும் ஹன்சீர் முகமது பரபரப்பு தகவல்களை வெளியிட்டிருந்தார். பிள்ளையானின் வேண்டுகோளின் பிரகாரம் பிள்ளையானுக்கு நெருக்கமாக தான் உள்ளிட்ட குழு ஒன்று இராணுவ புலனாய்வுத்துறையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேயுடன் சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் தற்போது ஆசாத் மௌலானா வெளிநாட்டில் தலைமறைவாக வாழ்ந்து வரும் நிலையில் இந்தியாவுக்கு தப்பியோடிய போதும் அவரை பிள்ளையான் பின்தொடர்ந்து சென்றதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு புலனாய்வுத்துறை அதிகாரி சுரேஷ் சாலேவும் ஆசாத் மௌலானாவை தொடர்ந்ததாகவும் இது குறித்து குரல் பதிவுகள் தன்னிடம் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழரசு கட்சியின் வடக்கு அரசியல் தலைமைகளினால் தமிழரசு கட்சியின் கிழக்கு தலைமைகள் புறக்கணிக்கப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் கிழக்கில் இருந்தாலும் அவர்களை விஸ்தரிப்பதற்கான வாய்ப்பு அங்கு இல்லாமல் உள்ளது. தமிழரசு கட்சியில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டால் கட்சியின் உபவிதியில் இருப்பது போல் ஒருவர் அந்த வெற்றிடத்துக்கு நியமிக்கப்படலாம் அல்லது மத்திய குழு இணைந்து ஒருவரை நியமிக்கலாம் என தற்போதைய கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்திருந்தார். இருப்பினும் மத்திய குழு முடிவெடுத்தால் அது அம்பாறை மற்றும் மட்டக்களப்புக்கு ஆதரவாக அமையும் என்பதால் தமிழரசு கட்சி தொடர்ந்து பூசி மெழுகி வருகிறது. தமிழரசு கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் பதவி விலகுவதாக அறிவித்த போது அவருக்கு நான் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தேன். குறித்த கடிதத்தில் கட்சிக்கு அடுத்த வழக்கு சென்றுள்ள நிலையில் பொது சபை கூடி மாநாடு நடத்தும் வரை நீங்கள் விலகக்கூடாது, அவ்வாறு நீங்கள் விலகினால் அந்த பதவிக்கு மட்டக்களப்பில் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என நான் தெரிவித்தேன். இவ்வாறு கிழக்கு தலைமைகளின் தொடர் புறக்கணிப்புக்கான காரணம் கட்சிக்குள் தொடர் மோதல்களின் பின்னணி, தமிழரசு கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை, தமிழ் மக்கள் கட்சி மீதான நிலைப்பாடு என்பது தொடர்பாக கலந்தாலோசிக்கப்பட வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக கிழக்கு மாகாண தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தங்காலை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவில் அளித்த வாக்குமூலத்தை போலீசார் திரைத்து ஊடகங்களுக்கு வெளியிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் போலீஸ் தனது 3 மணி நேர வாக்குமூலத்தின் சில பகுதிகள் மட்டும் தேர்ந்தெடுத்து திருத்தி வெளியிட்டு உண்மையை மறைக்க முயல்வதாக தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு அளித்த அறிக்கையின் ஒரு சில பகுதிகளை மட்டுமே போலீசார் வெளியிட்டதாக விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். சமீபத்தில் கைது செய்யப்பட்ட பேலியதே ஜனா அல்லது போவத்தண்டாவே ஜனா என்ற நபர் தொடர்பாக ஒரு ஊடக சந்திப்பில் நான் வெளிப்படுத்திய தகவல்கள் குறித்து வாக்குமூலம் அளிக்க தங்காளி பிரிவு குற்றப்புலனாய்வு அலுவலகத்துக்கு வருமாறு எனக்கு வழங்கப்பட்ட அறிவிப்பின்படி அக்டோபர் 9 குறித்த அலுவலகத்துக்கு சென்று அனைத்து தகவலும் எனது முழு வாக்குமூலத்தையும் வழங்கினேன். குறித்த அலுவலகத்துக்கு நான் அளித்த வாக்குமூலத்தின் சில பகுதிகள் மட்டுமே போலீஸ் இவ்வாறு ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளது. நான் அளித்த சுமார் 3 மணி நேர வாக்குமூலத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட பகுதிகளை வேண்டுமென்றே திருத்தி இவ்வாறு ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளது. போலீஸ் விரும்பியபடி அவற்றை திரித்து இவ்வாறு வெளியிடுவதன் மூலம் புவத்கண்டாவே சனா மற்றும் அவரது அரசியல் தொடர்புகள் பற்றிய உண்மையை சமூகத்திலிருந்து மறைக்க போலீஸ் முயற்சிப்பதான சந்தேகம் எழுகிறது. சமூகத்தில் விவாதத்துக்குட்பட்ட ஒரு விடயம் போலீசாருக்கு வழங்கப்பட்ட வாக்குமூலங்களை விசாரித்து உண்மையை கண்டறிவதற்கு பதிலாக போலீசார் தங்கள் விருப்பப்படி அவற்றை திருத்துவதன் மூலம் தங்கள் சொந்த சுதந்திரத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார்கள். அவற்றை விளம்பரப்படுத்துதல் போலீசாரினால் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்ட அறிக்கை முற்றிலும் திரிவுபடுத்தப்பட்ட அறிக்கை. மேலும் இது சட்டத்தை மதிக்கும் போலீசுக்கு ஏற்ற செயல் அல்ல, மாறாக அரசாங்கத்துக்கு சேறு பூசும் படைக்கேற்ற செயல் என அவர் கூற வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சீனா கடன் வழங்கும் போது அதனை பெற்றுக்கொள்ள முன்னிலையாகும் அரசாங்கம் காங்கேசன்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்தியா $63 மில்லியன் வழங்குவதற்கு முன்வந்த போது அதனை பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த அமைச்சர்தான் தற்போது துறைமுக அமைச்சிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்தியாவின் நன்கொடையை அரசாங்கம் ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ருவன்புர அதிவேக நெடுஞ்சாலையின் நிர்மாண பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ரத்னபுரி மாவட்டத்துக்கு அதிவேக நெடுஞ்சாலை அமைக்கும் முன்மொழிவு வரவேற்கத்தக்கது. நாங்கள் இதனை வரவேற்கின்றோம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரை போக்குவரத்து பிரதான அம்சமாக காணப்படுகிறது. போக்குவரத்து மற்றும் வசதிகளில் ஏற்படும் சிக்கல்கள் 2 மாகாணங்களுக்கும் அபிவிருத்தி அடையாமல் இருப்பதற்குரிய பிரதான காரணியாகும். 2013 மற்றும்
14ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மொனராகலை ஊடாக மட்டக்களப்பு அதிவேக நெடுஞ்சாலை அமைக்கும் முன்மொழிவு ஒன்று காணப்பட்டது. அதேபோல் தம்புள்ளை வடக்கு மாகாண வடக்குக்கான அதிவேக நெடுஞ்சாலை அமைக்கும் திட்டமும் காணப்பட்டது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு அதிவேக நெடுஞ்சாலை அமைக்கும் திட்டம் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். கண்டி அதிவேக நெடுஞ்சாலை அமைப்பது வரவேற்கத்தக்கது, எமக்கும் அது பயனாக இருக்கும். மீரிகம கடவத்த அதிவேக நெடுஞ்சாலை அபிவிருத்திக்கு கருத்திட்டத்துக்கு சீனாவிடமிருந்து $500 மில்லியன் கடன் பெற அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த கடன் குறித்து அரசு நிதி பற்றிய குழுவின் தலைவர் ஹசடி செல்வா குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மற்றும் சீனா கடன் வழங்கும் போது அதனை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் முன்னிலையாகிறது. காங்கேசன்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்தியா $63 மில்லியன் வழங்குவதற்கு முன்வந்த போது அரசாங்கம் அதனை பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த அமைச்சர் தான் தற்போது துறைமுக அமைச்சிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். சீனாவுடன் கடந்த அரசாங்கங்கள் மோசடியான கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது தற்போதைய ஜனாதிபதி சீன கொடுக்கல் வாங்கலை தொடர்படுத்தி குற்றம் சாட்டினார். இன்று அந்த நிறுவனங்களுடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்ட அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த அரசாங்கமும் கடந்த அரசாங்கங்களைப் போன்று செயற்பட போகிறதா என கேள்வி எழுப்பினார். இத்துடன் ஜெஃப்னாக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.